السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த இஸ்திக்ஃபாரை 99 தடவை ஓதுவோம். அல்லாஹ்வினுடைய நேரடி உதவியை பெற்று தரக்கூடிய, நாம் நினைக்காத புறத்திலிருந்து ரிஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை நீக்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இஸ்திக்ஃபாரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். அதில் இறுதி நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இறுதி நாளாக இருக்கலாம், இன்று பிறை காணாவிட்டால் நாளை ரமலானினுடைய இறுதி நாளாக இருக்கலாம். இந்த ரமலான் நம்மை விட்டு கடந்து செல்கின்றது. இந்த ரமலானினுடைய மாதம் மிகவும் சிறந்த மாதம், அதிகமான அமல்களை செய்யக்கூடிய மாதம், பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். ஒரு சுன்னத்தினுடைய அமலை செய்தால் ஃபர்லினுடைய நன்மை கிடைக்கும். ஒரு ஃபர்லினுடைய அமலை செய்தால் 70 ஃபர்லிகளினுடைய நன்மை கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதம், அமல்களை நன்மைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு மாதம், ஒவ்வொரு மனிதனையும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மாதம், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கக்கூடிய மாதம். இந்த மாதம் நம்மை விட்டு கடந்து செல்ல இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே கையேந்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். இந்த ரமலானினுடைய மாதம் ஏராளமான சுன்னத்தான தொழுகைகளை நாம் தொழுகின்றோம். ஒவ்வொரு சுன்னத்தான தொழுகைகளுக்கும் ஃபர்லினுடைய நன்மை கிடைக்கின்றது. இவ்வாறு நாம் தொழுகையில் நாம் இந்த துஆவை ஓதுவோம், சுஜூதிலே ஓதுவோம், அதன் பின்னால் தொழுகை முடிந்ததும் ஓதுவோம். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு மாதமாக இந்த ரமலானினுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சுஜூதிலே கேட்கக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. அந்த துஆக்களை நாம் சுஜூதிலே கேட்போம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்திக்ஃபாரை நாம் 99 தடவை ஓதுவோம் அல்லது 100 தடவை ஓதுவோம். இந்த இஸ்திக்ஃபாரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை நீக்கி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். என்ன இஸ்திக்ஃபார் என்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.